Hello students, welcome to RK Accountancy. லாஸ்ட்டாக ஒரு சம் நம்ம பார்த்துருப்போம், மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. இதுவும் சாப்டர் 1 தான், அதாவது யூனிட் 1. அந்த யூனிட் 1ல் மிஸ்ஸிங் ஃபிகர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதோடைய ரெண்டாவது சம்மு. இந்த ரெண்டு சம்மையும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இந்த மாடலில் வந்த எல்லா கொஷினையும் நீங்கள் மெயின் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கொஷின் வந்து காமன் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், அதாவது 2023 காமன் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர். ஓகேவா? அதில் ஒரு மாடல் பார்ப்போம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாடலில் எது வந்தாலும் நீங்கள் போட்டுடலாம் ஈஸியாக. ஓகேவா? சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the missing figure. Closing capital as on 31/3/2018 80,000. அதாவது இது க்ளோசிங் கேபிட்டல், புரியுதுங்களா? அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர், அதே வருஷம் கூடுதல் முதல் அவங்க போட்டது 30,000. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 15,000. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் 1/4/2017 என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2018 25,000. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த சம்மில் நமக்கு ப்ராஃபிட் வராதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நாம் வந்து க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னா இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் எடுப்பு கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது ஆரம்ப முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், லாஸ் கொடுத்துருக்காங்க, நட்டம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் இந்த சம்மை நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்குள்ளாரே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரெண்டு சைடு பிரிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு அமௌண்ட்டும் ரைட் சைடும் உள்ள கிளாஸிஃபிகேஷனில் லெஃப்ட் சைடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அக்கௌண்டன்சி ஃபார்மேட்டு கஷ்டமாக இருக்குது, டெபிட்டு கிரெடிட் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ரைட் சைடு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸு. இது மூணு, இந்த சைடு 3, அந்த சைடு 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளத்தில் என்னென்ன ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, எதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அங்கங்கே அப்படியே எடுத்து போடுங்க. ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 30,000, அதை போடணும். க்ளோசிங் கேபிட்டல் 80,000 கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டுருங்க. ட்ராயிங்ஸு 15,000 போட்டிருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிருங்க. லாஸ்ட் 25,000. அப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் 80,000 சம்மிலேயே இருக்குது, ட்ராயிங்ஸ் 15,000 இருக்குது, லாஸ்ட் 25,000 இருக்குது. இந்த சைடு அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது, ப்ராஃபிட் இந்த சம்மில் வராது, லாஸ் இருக்கிறதுனால. அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும் 30,000 போட்டுருங்க. இப்போ எந்த சைடு அதிகமாக அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸ், இது மூணையும் கூட்டுனது 1,20,000. அந்த 1,20,000 ரெண்டு பக்கமும் போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும் 30,000, அதாவது 30,000 இருக்குது. அதை 1,20,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 90,000 கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ அது மட்டும்தான் அங்கே வேக்கண்டாக இருக்குது, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.